ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு வீட்டோட தான் இருக்கேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ பேரு கங்கா. அவளுக்கு வயசு 43. அவ ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுருக்கா. நான் வீட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சு. ஏதாவது கில்மா படம் பார்க்கலான்னு சொல்லி சீடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சீடிய ரெடி பண்ணிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு போய் பார்த்தா, எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு ஒரு 21 வயசு பொண்ணு. 21 வயசு பொண்ணு வந்து முன்னாடி நின்னா. நான் ஆச்சரியமா பார்த்தேன். அதுக்கப்புறம் "அம்மா இருக்காங்களா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "நீ யாரும்மா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல அம்மாவ பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொன்னா. "அம்மா இருக்காங்களான்னு?" கேட்டப்போ, "அம்மா இருக்காங்க. ஆனா இல்லன்னு" நான் நக்கலா பேசினேன். நான் சொன்னதுக்கு அவ சிரிச்சா. அவ சிரிக்கும்போது அவ கன்னத்துல குழி விழுந்துச்சு. நான் சொன்னதுக்கு அவ குலுங்கி குலுங்கி சிரிச்சா. அவ பலூனுமே மேலயும் கீழயும் ஆடுச்சு. "நீங்க யாருன்னு?" நான் கேட்டேன். "நான் ஒரு கம்பெனிலேருந்து வரேன்" அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. "என்னோட வேலையே மார்க்கெட்டிங் தான். என்னோட ப்ராடக்ட்ட சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன்" அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. அவள வாசல்லயே வச்சு பேசி அனுப்ப எனக்கு மனசே இல்ல. அதனால அவள வீட்டுக்குள்ள வர சொன்னேன். அவளும் எந்த மறுப்பும் சொல்லாம வீட்டுக்குள்ள வந்தா. அவ உள்ள வந்தோனேயும், "சார் மேடம் இல்லையாங்க சார்?" அப்படின்னு கேட்டா. "இல்லம்மா மேடம் ஆஃபீஸ் போயிருக்காங்க" அப்படின்னு சொன்னாரு. உடனே அவ பேக்ல இருந்து அவளோட ப்ராடக்ட்டான வாஷிங் பவுடர எடுத்தா. "சார் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க சார் நல்லாருக்கும்" அப்படின்னு அவ சொன்னா. அதுக்கு அவர் வந்துட்டு, "நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணி பார்க்காம வாங்குனதே இல்ல" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "சார் நீங்க எந்த ப்ராடக்ட்னாலுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவீங்களா?" அப்படின்னு திருப்பி கேட்டா. "ஆமா" அப்படின்னு சார் சொன்னாரு. இந்த சார் சொன்னதுக்கு திருப்பி ஒண்ணு கேட்டா அவ. "ஒண்ணு நான் கேட்கட்டுமா சார்?" அப்படின்னு கேட்டா. கேளும்மா நான் தப்பா நெனைக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு, "சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க உங்க ஒய்ஃப யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டா. இவ இவ்ளோ ஃப்ராங்கா பேசும்போது அவனுக்கு வந்து ஆசை மறுபடியும் வெளிய வந்துருச்சு, தூண்டிருச்சு. இவள கொக்கி போட்டா எப்படியாவது மடக்கி நம்ம சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சான். அப்படியெல்லாம் இல்ல. எல்லாத்தையுமே அந்த மாரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்ட வந்து அந்த மாரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா. "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" அப்படின்னு திருப்பி சார் கேட்டாரு. அதுக்கு அந்த சார் வந்துட்டு கேட்டாரு, "நீ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உன் ப்ராடக்ட்ட விக்கிறக்காக மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டுருக்க. அதே மாரி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ன நீ வித்துருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இப்படி கேட்டோனயுமே அவ எதுவுமே பதில் பேசாம அப்படியே இருந்தா. அந்த நேரம்னு பார்த்தா அவ பலூன் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து நான் லுங்கி மட்டும் தான் கட்டியிருந்தேன். எதுவுமே போடல. என்னோட கடப்பாரை எனக்கே தெரியாம தூக்க ஆரம்பிச்சுச்சு. அவ கொஞ்சம் கெட்டிக்காரி தான தெரியுது. அவ வந்து ஓரக்கண்ணால என் கடப்பார தூக்குறத அப்படியே பார்த்துட்டே இருந்தா. அவ என் கடப்பாரைய பார்த்துக்கிட்டே இருந்தா. அவகிட்ட கொஞ்ச நேரமா டபுள் மீனிங்லயே பேசிக்கிட்டே இருந்தேன். அவளும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்ப நான் அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடுத்தேன். அவளும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா. குடிச்சிட்டு மறுபடியும் பேசிட்டு தான் இருந்தா நல்லா என்கிட்ட. அவ மார்க்கெட்டிங் பண்ண வந்ததவே மறந்துட்டு என்கிட்ட சகஜமா பேசிட்டு இருந்தா. நான் அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். "எதுக்கு கணவர்கள் எல்லாருமே மனைவிய தெய்வமா வழிபடுறாங்க?" அப்படின்னு நான் கேட்டேன். "அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு சுண்ணாம்பு தான் அடிப்பேன். அதுதான் ரொம்ப புடிக்கும். அதனால வழிபடுறாங்க" அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு அவ குலுங்கி குலுங்கி சிரிச்சா. குலுங்கி குலுங்கி சிரிக்கும்போது மறுபடியும் அவ பலூன் மேலயும் கீழயும் போயிட்டு போயிட்டு வந்துச்சு. "சார் நீங்க சொன்னதுல பாதி தான் சார் கரெக்ட்டு. மீதியெல்லாம் தப்பு" அப்படின்னு அவ சொன்னா. "என்ன தப்பு? என்ன கரெக்ட்டு சொல்லு" அப்படின்னு கேட்டா. பொதுவா கணவனுங்க வந்து நைட் மட்டும் தான் மனைவிக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க. பகல்ல பட்னி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவளும் டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிச்சா. சொல்லிட்டு அவ என் கடப்பாரை ஓரக்கண்ணால பார்த்து ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவ பக்கத்துல போயிட்டு அவ உதட்ட ஒரு சைடா புடிச்சு இழுத்தேன். அவ போதையில இருக்கிற மாரி சார் அப்படின்னு சொல்லி கத்துனா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட "நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். வா ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவளுமே எந்த மறுப்பு சொல்லாம வந்தா. மறுப்பு சொல்லாம வந்தோனயுமே, ஆஹா! இவ நமக்கு பச்சை கொடி காட்டிட்டா. இனி இவ நமக்கு தான் அப்படின்னு சொல்லி மனசுல முடிவு பண்ணி ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்.
நீ என்ன பண்ற? அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தப்போ, அவ அவளோட கஷ்டத்த சொல்லிட்டு இருந்தா. அவ குடும்ப கஷ்டத்துக்காக தான் இந்த வேலைக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. நான் அவகிட்ட "நீ சேல்ஸ் மட்டும் தான் பண்றியா? இல்ல வேற ஏதாச்சும் பண்றியா?" அப்படின்னு கேட்டேன். "வேற ஏதாச்சும்னா எனக்கு புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா. "இப்ப எதுக்கு நான் ரூம்குள்ள கூப்பிட்டோனே வந்த?" அப்படின்னு கேட்டேன். "நீங்க தானே ரூம்குள்ள வர சொன்னீங்க. அதனால தான் வந்தேன். ஏதோ பேசணும்னு சொல்லி." "என்ன பேசணும் சொல்லுங்க?" அப்படின்னு இவ சொன்னா. அடி பாவி! நான் ரூம்குள்ள எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியாமயே நீ வந்தியா? ஆமா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவ சொன்னா. நான் வந்து என் அனுபவத்துல உனக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித் தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. நீங்க சொல்லித் தர்றத வச்சு நான் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிறேன். எப்படின்னு சொல்லிக் கொடுங்க சார்ன்னு கேட்டா. நீ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணா இருக்கிறங்காட்டிக்கு உனக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா. உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன வாய்ப்பு சார் கிடைக்கும் சொல்லுங்க. நீ பொதுவா மார்க்கெட்டிங் பண்ண போம்போது ஆண்கள் இருக்கிற வீட்டுக்கா போ, பெண்கள் இல்லைன்னா போகாத. ஆண்கள் இருக்கிற வீட்டுக்குன்னா அவங்க வீட்டுக்குள்ள போய் பேசு. இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குதான்னு சொல்லி நோட் பண்ணு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எந்த மாதிரி ஆசை சார் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டா. என்ன சொல்றீங்க சார்? என்ன மாதிரி ஆசை? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டா. ஓப்பனா சொல்லித் தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் சொல்லித்தாங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னா. உனக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு 19. அப்போ உனக்கு ஓப்போக்காவது தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு அவ சொன்னா. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு 19 வயசுல மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னான். எப்படி சார் ஈஸி அப்படின்னு கேட்டா. நீ எல்லாரு கூடயும் ஓப்பனாக பேசணும், சகஜமாக பேசணும், டபுள் மீனிங்கில் பேசணும் அப்படின்னு சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஓப்பனாக சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி சார் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எனக்கு நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் சார், அதனால எனக்கு ஓப்பனாகவே சொல்லி கொடுங்க அப்படின்னு அவன் சொன்னான். நீ யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள ஆண்கள் மட்டும் இருக்கிற வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா போனோடனே அவங்க கூட சம்பவம் பண்ணிங்கன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ நான் உனக்கு பண்ண போகிற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொன்னான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இப்போதுலேருந்து இன்னும் 2 மணி நேரத்துக்கு நீ தான் எனக்கு மனைவியாக இருக்க போகிற அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவளுக்கு ஒரு மூச்சு அடைச்சு தூக்கி வாரி போட்டுருச்சு. சார் அப்படின்னு சொல்லி கத்துனா. சார் நான் உங்கள் வீட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வந்தால் ஏன் சார் நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு உனக்கு பணம் தானே வேணும், என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, ஆனால் உன்ன மாதிரி ஆள் தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உன்னோட மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னோட மாத சம்பளம் 12,000 சார் அப்படின்னு சொன்னேன். அந்த 12,000 நான் உனக்கு இந்த 2 மணி நேரத்தில் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா. சரி சார் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, மிச்சத்தை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் நான் என்ன சொன்னாலும் சரி சார் சரி சார்னு சொன்னா. அப்புறம் நான் அவளை எதுவுமே இல்லாமல் இருக்க சொன்னேன். சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவளும் எதுவுமே இல்லாமல் இருந்தா. நானும் கொஞ்ச நேரத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தேன். நான் எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ என் கடப்பாரையை பார்த்துட்டு என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா. இப்போ தான் நீ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னா. ஆமாம் சார் இந்த மாதிரி பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா. சரி இந்த மாதிரி நீ அடிக்கடி இனிமேல் நிறையா பார்ப்ப. என்ன மாதிரி வயசானவங்க கிட்ட நீ பார்த்தீன்னா நிறைய உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவள் கூட சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் மனைவி வீட்டுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவா. அது வரைக்கும் சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு முன்னாடி தான் அவளை நான் வீட்டுக்கு தாட்டினேன். அவள் கிளம்பும்போது என் நம்பரை நான் கொடுத்தேன். நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீ வா, நான் நிறைய கிளைண்ட்டும் பிடிச்சி தரேன், நான் உனக்கு நிறைய பணமும் தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் ஃபோன் பண்ண போதெல்லாம் அவள் வருவா, நாங்கள் சம்பவம் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னேகா டீச்சரை லைக் பண்ணிக்கோங்க.